தேவ மாதாவின் வணக்க மாதம் 22ஆம் நாள். இயேசு கிறிஸ்தநாதர் மோட்சத்துக்கு எழுந்தருளின பிற்பாடு தேவமாதா ஜீவித்த ஜீவியம். தேவமாதா மோட்சத்தை மாத்திரமே விரும்பிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நாம் அனைவரும் தேவமாதாவுடனும் இயேசு கிறிஸ்தநாதருடைய சீடருடனும் ஒலிவேத் மலைக்கு நினைவினால் சென்று அதில் நடந்த நிகழ்ச்சிகளை ஆராய்ந்து பார்க்க கடவோம். அனைத்துலகிற்கும் ஆண்டவராயிருக்கிற பரம ராஜாவாகிய இயேசுநாதர் தம்முடைய திரு தாயாருக்கும் பிரியமான சீஷர்களுக்கும் சுகிர்த புத்திமதிகளை சொல்லி அவர்களை ஆசிர்வதித்து நிகரில்லாத மகிமை பிரதாபத்தோடு மோட்சத்துக்கு எழுந்தருளி போகிறார். அச்சமயத்தில் தேவமாதா அடைந்த மகிழ்ச்சி பெருக்கையும் தம் மைந்தனோடு கூட போக வேண்டும் என்று அவர்களுக்கு இருந்த அளவு கடந்த ஆசையையும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த நாள் தொடங்கி தமது மரணம் வரையிலும் மோட்ச பேரின்ப ராஜ்யத்தில் எப்பொழுது வந்தடைவோம் என்றும் எனது திருமைந்தனை எப்பொழுது மீண்டும் காண்பேன் என்றும் விரும்பிக் கொண்டிருந்தார்கள். நாமும் பரிசுத்த தேவதாயை போல் இவ்வுலகை பரதேசம் என்று எண்ணி இதனுடைய செல்வ பாக்கியங்களையும் வெறுத்து நம்முடைய மெய்யான ராஜ்யமான வான்வீட்டை நாடி விரும்பி நித்திய கிரீட முடிகளை அடைய நம்மாலான பிரயாசைப்பட கடவோம். தேவமாதா மோட்சத்தை மாத்திரமே நாடிக்கொண்டிருந்தார்கள். தேவமாதா தம்முடைய திருக்குமாரன் மோட்சத்திற்கு எழுந்தருளி போனதை பார்த்த பின்னர் மோட்சத்தை மட்டுமே நாடிக்கொண்டிருந்தார்கள். அன்னையின் நினைவு, விருப்பம், உணர்ச்சியாகவும் அதன் மீது வைத்திருந்தார்கள். இப்பூமியையும் அதனுடைய பற்பல பொருள்களையும் ஒரு சிறிதும் விரும்பாமல் தாம் புண்ணியத்தில் அதிகரிக்க வேண்டுமென்றும் தான் சர்வேஸ்வரனுக்கு அதிக பிரியப்பட வேண்டுமென்றும் தமது திருமைந்தனுடன் ஐக்கியமாக போக வேண்டுமென்றும் கவலையாயிருந்தார்கள். நாமோவென்றால் நம்முடைய திருத்தாயார் நமக்கு காண்பித்த நல்ல மாதிரிகைகளின்படி பின்பற்றாமல் நம்முடைய மெய்யான வீடாகிய மோட்சத்தை நோக்காமல் அழிந்து போகும் இந்த பூமியின் அருவருப்பான புழுக்களைப் போல் தவழ்ந்து திரிந்து நிலையற்ற செல்வத்தை அக்கறையோடு தேடி முடிவில்லா மோட்ச பேரின்ப செல்வ பாக்கியத்தை அடைவதற்கு சிறிதேனும் முயலாதிருக்கிறோம். இதைப்போல மதியீனம் இவ்வுலகில் வேறு ஏதும் உண்டோ? தேவமாதா மோட்சத்தை குறித்து மாத்திரமே பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த பரமநாயகி அப்போஸ்தலர்கள் மற்றும் விசுவாசிகள் இவர்களுடன் இருக்கும் பொழுது மோட்சத்துக்கு போக வேண்டும் என்ற நம்பிக்கையை கொண்டு அவர்கள் படுகிற கஸ்திகளில் அவர்களை தேற்றி ஆறுதல் கூறி வந்தார்கள். மோட்சத்துக்கு போக வேண்டும் என்றே நாம் பிறந்திருக்கிறோம். அப்பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் சேரும் பொருட்டு நமக்கு வேண்டிய உதவிகளை நல்க இயேசு கிறிஸ்துநாதரும் தேவமாதாவும் காத்திருக்கிறார்கள். ஆனால் மோட்சத்தை அடைய ஒன்றும் செய்யாமலும் கஷ்டப்படாமலும் உலக பற்றுதல்களை கொண்டிருப்போமானால் நிச்சயம் நாம் ஒரு நாளும் ஈடேற்றத்தை அடைய மாட்டோம். புதுமை. பெரிய அல்பேத் என்பவர் சிறு வயதிலிருந்தே தேவமாதாவின் மீது அதிக பக்தியுள்ளவராயிருந்தார். தேவமாதாவை குறித்து தினமும் பற்பல ஜபங்களை வேண்டிக் கொள்வதுமன்றி 16ஆம் வயதில் புனித சாமிநாதர் சபை உடையை தரித்து கொண்டு மடத்துக்கு படிக்க போனார். அதில் இருக்கும் பொழுது மற்ற பிள்ளைகள் நல்ல படிப்புள்ளவர்களாய் இருக்கிறதை கண்டு கல்வி சாஸ்திரத்துக்கு தகுதியான புத்தி தமக்கு இல்லாததினால் மிகவும் மனம் தளர்ந்து அதை பொறுக்க முடியாதவராய் ஒரு நாள் பசாசு சொன்ன துர்புத்தியால்
மடத்தை விட்டு போக தீர்மானம் செய்தார். அவ்வாறு செல்ல ஆசையாய் இருக்கும் பொழுது தேவமாதா அவர் மேல் இறங்கி அவருக்கு ஒரு காட்சியை காண்பித்தார். இரவிலே நித்திரை செய்யும் பொழுது அவர் ஓர் ஏணியை எடுத்து மடத்து சுவரின் மேல் சாற்றி அதில் ஏறினதாகவும், அப்பொழுது ஒரு ராக்கினி அவரை கீழே தள்ளினதாகவும், அவர் திரும்பி ஏறின பிறகு அந்த ராக்கினி, ஏன் இந்த மடத்தை விட்டு செல்ல எண்ணியிருக்கிறாய் என அவரை கேட்க, அதற்கு அவர், எவ்வளவு முயற்சி செய்தும் கல்வி சாஸ்திரங்களை படிக்க என்னால் கூடவில்லை. ஆனதினால் இனி முயற்சித்து பயனில்லை என்று தப்பி ஓட வழி பார்க்கிறேன் என்றார். நீ தைரியமாயிருந்து கவனமாய் படித்தால் தேவமாதாவின் உதவியினால் ஓர் பெரிய சாஸ்திரியாக ஆவாய். அந்த சாஸ்திரமெல்லாம் முயற்சியினால் அல்ல, பரமநாயகியின் இரக்கத்தினால்தான் வந்ததென்று அறிந்து கொள். நீ இனிமேல் மற்றவர்களுக்கு வெகு முதன்மை கல்வி புகட்டிய பின் கடைசி காலத்தில் உன்னுடைய கல்வி சாஸ்திரமெல்லாம் திடீரென உன்னை விட்டு நீங்கி போகும் என்றதாகவும் கண்டார். அந்த காட்சியை கண்டு ஆறுதல் அடைந்து வெகு பிரயாசையோடு படித்து தர்க்க சாஸ்திரத்திலேயும் தேவ சாஸ்திரத்திலேயும் மற்ற சாஸ்திரங்களிலேயும் மிகவும் தேர்ந்த நிபுணராகி அநேக புத்தகங்களை எழுதினார். ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு அவர் மரிப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன் கொலோனியா என்ற பட்டணத்தில் திரளான ஜனங்களுக்கு படிப்பித்து கொடுக்கும் பொழுது முன் அவர் படித்த கல்வி சாஸ்திரங்களை முழுவதும் திடீரென மறந்து போய் ஒன்றும் அறியாதவரை போல் ஆகிவிட்டார். அப்பொழுது தேவமாதா அவருக்கு சிறு வயதில் காண்பித்த காட்சியை நினைத்து அதை மக்களுக்கு வெளிப்படுத்தி மடத்துக்கு சென்று ஜெபத்திலும் தியானத்திலும் 3 வருடமளவும் நிலை பெற்று பாக்கியமான மரணத்தை அடைந்தார். அப்பொழுது அவர் புனித அல்பர்ட் என்ற வேத சாஸ்திரியாய் விளங்கினார். கிறிஸ்தவர்களே, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நமது பரிசுத்த வேதத்தில் மெய்யான அறிவு வரும்படியாக தேவமாதாவின் அனுகிரகத்தை கேட்டுக்கொள்வீர்களாக. ஜெபம். பரிசுத்த கன்னிகையே, இவ்வுலகத்தில் படவேண்டிய பாடுகளும் கஸ்திகளும் வருத்தமும் கொஞ்சம் காலத்திற்காக இருந்தபோதிலும் அவை பேரின்ப வீட்டில் அமர்வற்ற நித்திய ஆனந்தமும் மற்றற்ற மகிமையும் எங்களுக்கு பெறுவிக்கும் என்பதில் குன்றாத சத்தியம். உள்ளமெல்லாம் மகிழ்ந்து மிகுதியான சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. இத்துன்பம் நிறைந்த ஜீவிய காலம் எப்பொழுது முடியுமோவென ஆவலுடன் காத்திருக்கிறோம். உமது அண்டையில் சேர்ந்து சகல மோட்சவாசிகளுடன் உம்மை வாழ்த்தி புகழ்ந்து அந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் அமிழ்ந்து ஆனந்திக்கும் பாக்கியம் எங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும்? எங்கள் தாயே, பாவமறியாத இடமும் புயலடிக்காத துறைமுகமும் இருள்படாத பிரகாசமும் மரணமில்லாத ஜீவியமுமான மோட்சத்தில் நாங்கள் சேருமளவும் எங்களை கைவிடாமல் மகா அன்போடு நடப்பிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமானது: எங்கள் தாயே, நாங்கள் சாகிற வேளையில் எங்கள் ஆத்மம் மோட்ச பேரின்பத்தை அடைய கிருபை செய்தருளும். 22ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது வேதாகமம் புத்தகத்தை வாசித்து சிந்திக்கிறது.